நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வ பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய இஆர்சி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 6 to 10 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆல்ரெடி 5 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள். 8th லெசன் ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாயி டாக்டர் எஸ் விஜயா. ஓகே, இதுதான் லெசன் நேம், இதுதான் ஆத்தர். இதுதான் நம்ம சந்தர்ப்பத்தில் எழுதுவோம். आप अपने दोस्त को बदल सकते हैं लेकिन पड़ोसी को नहीं बदल सकते हैं. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கலன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆகிட்டு போயிடுவோம். ஆனால் நெய்பர்ஸ் அப்படி கிடையாது. இதை அடல் பிஹாரி வாஜ்பாய் எதை ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் கதையை தான் ரிலேட் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பிரசங் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லெசன் நேமும் ஆத்தரும் யார், அதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். இதை சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத் பாகிஸ்தான்கே ரிஷ்தா, அதாவது இந்தியா பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குமே நமக்கு எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நெய்பர்ஸாக நம்ம எப்போவுமே சேர்ந்து இருக்கணுங்கிறத தான் வாஜ்பாய் எப்போவுமே விரும்பியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. வியாக்கியா, हमारे दोस्त हमें तंग करता है तो हम उसके छोड़ सकते हैं. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு சண்டை வந்துச்சுன்னா நம்ம வேறு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை நம்ம நோக்கி போயிடலாம். हमें उसके साथ समझाते करके दोस्त निभाने की ज़रूरत नहीं होती. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடலாம், மற்ற அனதர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போயிடலாம். ஆனால் நம்மளோட நெய்பர்ஸை நம்ம அந்த மாதிரி போக விட முடியாது அப்படிங்கிறத இந்தியா பாகிஸ்தானோட அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லை விசேஷத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸை ரிலேட் பண்ணுறது மாதிரி ரெண்டு கண்ட்ரீஸை ரிலேட் பண்ணி இந்த வாஜ்பாயோட கதை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விசேஷம். இங்கே கொடுத்துருக்க எங்கள் மீனிங்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லாம் அப்படி நோட் பண்ணி படிங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இந்த படோசின்ற வேர்டை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. படோசின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னாலே ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாயி, ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை ஹிண்ட்டு. இதை நீங்கள் சந்தர்ப்பத்தில் இது லெசன் நேமும் ஆத்தர் நேமும் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். மீதி எல்லாமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம மீதி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிப்போம். அடுத்து நம்ம ஏகான்கி நயன் பார்க்குறோம். ஓகே, ஏகலவ்ய ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி, இதுதான் ஆத்தர், இதுதான் லெசன் நேம். இதை தான் நம்ம சந்தர்ப்பத்தில் எழுதியிருப்போம், பிரசங்கில் எழுதியிருப்போம். சந்தர்ப்பத்தில் என்னென்னா, ஏகலைவ அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நம்ம மகாபாரத கதை தெரியும் இல்லையா, ஏகலைவ வில்வித்தை கற்றுக்கணுன்னு வருவாங்க. ஆனால் துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதை தான் இங்கே சந்தர்ப்பத்தில் சிச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் மெயினாக துரோணாச்சாரியரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவர் அவரோட சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் அவர் ஏகலைவாவை என்ன நினச்சாருன்னா, ஏகலைவக்கும் தனு வித்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்றத ரொம்பவே நம்பி போனாங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விசேஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை துரோணாச்சாரியார்கிட்ட ஹஸ்தினாபுரத்தோட மகாராஜா சரி நீங்கள் கற்றுக் கொடுக்கலான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் ஏகலைவக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த விசேஷத்தால் சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஏகலைவக்கு தனுவித்தை கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் துரோணாச்சாரியர் அதை மறுக்கிறாரு. அதுக்குன்னு சில காரணங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த கேஸ்ட் இந்த விஷயம் அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கு. ஆனால் ஹஸ்தினாபுரத்தோட மகாராஜா கிட்டே கேட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஓகே, இதில் இந்த சம்தர்ஷின்ற வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஹிண்ட் சம்தர்ஷி நோட் பண்ணிட்டீங்களா, அது ஏகலைவ லெசன், ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி ஆத்தர். ஓகே, இந்த ஹிண்ட்டை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இனி இப்போது நிபந்த 12th எடுத்துக்கோங்க, 12th லெசன் எடுத்துக்கோங்க. பாபு கே கத்மோன்மே டாக்டர் ராஜேந்திர பிரசாத், காந்திஜியை பற்றி ராஜேந்திர பிரசாத் எழுதின ஒரு கதை தான் இது. இது பிரசங்கில் பார்க்கணும், பிரசங்கில் ஆத்தர் நேம், அதுக்கப்புறமா லெசன் நேம் பார்க்கணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 இஆர்சி இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். ஓகே, பிரசங் ஆல்ரெடி பார்த்தாச்சு, லெசன் ஆத்தர்,
சந்தர்ப்பில் ஃபுல்லாக இவங்க வந்து காந்திஜி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத். இந்த சந்தர்ப்பில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுட்டு கொஞ்சம் 2 சென்டென்ஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். இதை நீங்கள் வியாக்கியாலே போட்டுக்கலாம். விசேஷத்தால் இது காந்திஜி பற்றின ஒரு லெசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். இதுலேயும் அதே மாதிரி தான். பிரசங்கில் நம்ம ஆல்ரெடி லெசன் நேம் அதுக்கப்புறம் ஆத்தர் எல்லாமே பார்த்தோம். சந்தர்ப்பில் என்ன பண்ணால் ராஜேந்திர பிரசாத் இங்கே காந்திஜியோட கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. வியாக்கியாலே இந்த சென்டென்ஸ் அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ராஜேந்திர பிரசாத் காந்திஜியை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. விசேஷத்தாலே இது காந்திஜியோட கதை, இது வந்து ராஜேந்திர பிரசாத் அவரை பற்றி எழுதின ஒரு கதைன்னு கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஹிண்ட் பாருங்கள். சாரான்ற ஒரு வேர்டும் குலாம்னு ஒரு வேர்டு வந்துச்சுனாலே பாபு கே கத்மோன் மே டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பாபு கே கத்மோன் மே டாக்டர் ராஜேந்திர பிரசாத், குலாம்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா, இந்த 2 வேர்ட்ஸ் வந்துச்சுனாலே இந்த சேம் லெசன் தான். ஓகே, இந்த 14th லெசன் வந்து வஹு சீனி பாயி, இது வந்து மகாதேவி வர்மா இவங்க எழுதின ஒரு கதை. ஓகே, இது எதில் வரும், எந்த ரோம லெட்டரில், இந்த லெசன் நேமும் ஆத்தர் நேமும் நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட், பிரசங்கில் இது வரும். ஓகே, பிரசங்கில் இது நோட் பண்ணும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி பிரசங்கில் லெசன் நேமோ ஆத்தர் நேமோ எழுதுவீங்க. சந்தர்ப்பில் இதை எதை பற்றி, வர்ணமாலா அப்படின்றனாலே லெட்டர்ஸ் இல்லையா, சைனீஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பற்றின ஒரு கதை தான். வியாக்கியால் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த சென்டென்ஸே இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா விசேஷத்தால் இது வந்து சைனீஸ் லெட்டர்ஸில் பற்றி இவங்க சொல்கிற ஒரு கதை, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இல்லை, நம்ம கொஷனில் வர்ணமாலான்ற வேர்ட் பார்த்தோம் இல்லையா, அதை நீங்கள் ஹிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு வஹச்சீனி பாயி ஸ்ரீமதி மகாதேவி வர்மா இப்படி மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 5 ஹிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசனில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு நோட்டை எப்படி போட்டுட்டு நோட் பண்ணி இது இந்தந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது இந்தந்த ERC அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, தன்யவாத்.